So we're going to hit session February 10 and Saturday oda editorial that is February 8. See major article in the 2 days la edha revolve panni varrana artificial intelligence. So இன்னைக்கு explanationல artificial intelligence related ஆன preliminary க்கு ரொம்ப important ஆன basic terms la என்னன்னு பார்க்கலாம். For example GPU, watermarking technique, then generative AI na என்ன, foundational model na என்ன, machine learning na என்ன, deep learning na என்ன, எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாக இன்னைக்கு பார்க்கலாம். இதுக்கு பிஃபோர் ஒரு ஆர்டிக்கலில் we have completed என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஏஐ ரிலேட்டட் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகே ஃபைன். ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த பிளெச்லி ரெசல்யூஷன் ஃபார் ஆர்டிஃபிஷியல் குளோபல் சேஃப்டி இது வந்து 2 years பிஃபோர் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2 சமிட் வந்து நடந்திருக்கு. பிரிட்டனில் ஒன்று, இன்னொன்று ஜப்பானில். ஸோ இப்போ 3rd சமிட் எங்கே நடக்குன்னா ஃப்ரான்ஸில். இந்தியா கோச்சேர் பண்ணுறாங்க. அண்ட் ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட்டு இந்தியா சேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தட் இந்தியா குளோபலில் தன்னுடைய பொசிஷன் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேஃப்டி அண்ட் குளோபல் சவுத் ஆல் த டெவலப்பிங் நேஷனுடைய ஒரு வாய்ஸாக வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் ரிலேட்டடாக டெக்னாலஜி எந்த அளவுக்கு எஜுகேஷனில் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கு, இன்க்ளூசிவ்னஸாக கொண்டு வந்திருக்கு. பட் இன்னும் எஜுகேஷனில் டெக்னாலஜியை பெட்டர்மெண்ட் ஆகணும்னா என்ன தேவைகள் இருக்குது, என்ன ஹடில்ஸ் இருக்குது அப்படின்னு ஆத்தர் பேசியிருக்காங்க. எஸ்பெஷலி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தட் வில் ஹெல்ப் டு மேக் எஜுகேஷன் மோர் இன்க்ளூசிவ் அப்படின்ட்டு வில் கம் பேக் டு திஸ் ஆர்டிக்கல். தென் ஏஐ ஆக்ஷன் சமிட் இப்போ நடந்துகிட்டு இருக்கலையே அந்த சமிட் பார்த்தினா ஒரு கம்ப்ளீட் பிக்சர், இந்தியாவுடைய ஸ்டேக் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக தான். இப்போ டெரரிசம் பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபார் கொஞ்சம் டாமண்ட்டாக இருக்காங்கன்னு கருதப்பட்ட ஐஎஸ்ஐஎஸ்ஸாக இருக்கட்டும், அல்கொய்தாவாக இருக்கட்டும், அகெயின் ரீஎமர்ஜ் ஆகிறாங்க. பட் திஸ் டைம் வித் மோர் டிஜிட்டல் ஸ்பேஸ். ஸோ அதனால் ஒரு நியூ ஒரு சேஞ்ச் ஓவரோட வர்றாங்க. ஸோ திஸ் இஸ் மோர் சேலஞ்சிங் அப்படின்னு ஆத்தர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் ஸ்பேஸ் சொல்லும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட யூஸிங் ஃபார் தியர் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் அவேர்னஸ் அந்த மாதிரியான விஷயத்துக்கு. தென் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்போ வந்து இந்தியா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்போங்கிறது டிஃபென்ஸ் ரிலேட்டடான ஏர்க்ராஃப்ட்டுக்கான ஒரு கண்காட்சி மாதிரி ஒரு செட்டப் பண்ணுவாங்க. இதில் வேரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் அண்ட் இந்தியா டொமஸ்டிக் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இதோடைய இம்பார்ட்டன்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இந்தியா என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸை வந்து ஷோகேஸ் பண்ணாங்க, ஆம்கா அப்படிங்கிறத பற்றி பேசணும். ஸோ வாட் இஸ் தட் ஆம்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே நெக்ஸ்ட்டு ஓகே திஸ் இஸ் இப்போ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக இப்போ பட்ஜெட்டுடைய அலாட்மெண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபண்டும் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2